வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் சுஜின்ட்டு அண்ணாவிட்ட வந்திருக்கிறோம். நேற்று பின்னேரமே வந்துட்டோம். வெள்ளனை எல்லாம் மத்தியானம் சமைச்சு எல்லாம் முடிஞ்சு நேற்று பின்னேரமே வந்துட்டோம் நாங்கள். இன்றைக்கு வந்து ஒரு சமையல் காணொலி தான். அதுக்கும் காலமை சாப்பாடு தான் செய்ய போகிறோம். அண்ணாவிட்டையே என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் கறி ரொட்டி தான். கறி ரொட்டி வட்ட வடிவாக தான் செய்ய போகிறோம். இந்த மடிச்சு எல்லாம் செய்யலை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுவும் கறி வந்து டின்மீன் கறி வச்சு தான் அந்த ரொட்டி சுட போகிறோம் நாங்கள். அதோட நோமலாக நாங்கள் அண்ணாவிட்ட இருக்கிற சின்ன தோட்டம், பூக்கள், அழகான பூக்கள் எல்லாமே இருக்குது. அதையும் காட்டிக்கொண்டு நாங்கள் சமையல் காணொலிக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணி என்ன செய்யறாண்டா, ஒரு சின்ன இடத்த கணக்கியே சின்ன இடத்த அடைஞ்சி போட்டு ஒளியால் அடைஞ்சி போட்டு என்னென்ன பயிரெல்லாம் வச்சிருக்கிறாண்டு பாருங்க. எல்லாம் பேக்குக்கு தான் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொச்சி மிளகா அதுவும் காய்ச்சிருக்குதுங்க. அதிலெல்லாம் பெரிய காயல் கிடக்காங்கால. இது மற்ற கொச்சி, அது இது என்ன மூட்டை மிளகாய்னு சொல்லுவாங்க. இது வானம் பார்த்த கொச்சி, 2 கொச்சி நம்ம இருக்குங்க. இதுலேயும் இருக்குது. இது ஃபுல்லாகவே ராவு கிழங்கு அப்படி இருக்குண்டு எல்லாமே பேக்கில் தான் வச்சிருக்கிறா. கொஞ்சம் ஒரு இடத்தை அடைச்சி அளவா வீட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி செய்து வச்சு இப்படி இருக்குங்க. கொத்தாக காய்ச்சிருக்கு மிளகா. அதே மாதிரி பாகல் கொடி இருக்குது. பைத்திய பாருங்க, பைத்தங்கொடி இருக்குது. பைத்தம் வந்து சொல்லுவாண்ணி உண்டை ஒரு நாள் தான் 1 கிலோ பைத்தங்க இந்த இவ்வளோத்துக்கையுமே கொடுத்து கொள்றேன். நீட்டு பைத்தங்க பாருங்க, இங்கே நல்லா நீட்டு பைத்தங்க நிறைய கொச்சி தான் வச்சிருக்கா. வானம் பார்த்த கொச்சியும் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு கீரை போட்டிருக்குறா. சின்ன இடத்துக்கு அந்த இதே மாதிரி முளைக்குதோ. அதே மாதிரி கத்தரி, இங்கெல்லாம் கத்தரி ஒரு அஜல் காய்ச்சி இந்த ஒரு தடவை காய்ச்சி வட்டி விட்டுருக்கு. திருப்பி தலைக்குது பாருங்க, தலைச்சி பூத்து காய்க்குது பாருங்க. நல்லா இருக்குது பார்க்க. ஆனால் சின்ன இடம் இருக்காண்டு ஒரு வேஸ்ட் பண்ணாமலுக்கு இப்படி செய்யலாமே. இங்கே கத்தரியெல்லாம் ஃபுல்லாக காய்ச்சிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வண்டி இங்கெல்லாம் வண்டியும் காய்ச்சி இந்த வட்டி விட்டு திருப்பி காய்க்குது. கறிமிளகா ஒரு கொஞ்சமாக கறிமிளகாய் கறிமிளகாய் பார்த்தீங்களோ. எல்லாம் பேக்கு தான். இங்கே இதெல்லாம் சின்ன சின்ன மிளகா தான். என்னாலும் பரவாயில்ல. இதுக்குள்ள வந்து ஒரு பசலை ஒன்றுமே போடேன்னு சொல்லி சொன்னுவான். எருக்கல் மட்டும்தான் போட்டோன்னு சொன்னேன். இங்கெல்லாம் பொண்ணாங்கண்ணி வச்சிருக்கு. இதில் ஒரு சொட்டு பொண்ணாங்கண்ணி. இது அன்னாசி அப்படி பூத்தி இருக்குது. எனக்கு கிழங்காய் ஒரு கொஞ்சம் இடத்துக்கு இவ்வளோ செய்ய பார்க்க ஆசையாக இருக்குது. எனக்கே உண்மையாக ஆசையாக இருக்குது. எப்படி இருக்குதாண்டு. இது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ இடம் பெறும்? ஒரு சின்ன துண்டு தான். ஒரு சின்ன துண்டு பரப்புக்குள்ளேயே வேற. அது ஒரு சின்ன துண்டு. தக்காளி காய் அப்படி காய்ச்சி அப்படி இருக்காண்டு. சின்ன கண்டு தான் அப்படி காய்ச்சிருக்காண்டு. இந்த மாட்டேறு மட்டும்தான் இதுக்கு வந்து சேர்த்துருக்குன்னு சொல்லி சொன்னவா. பசலையில் எதுக்குமே போட இல்லையாண்டு. இதுன்ற வேலியவும் அப்படியே பைத்தையா அப்படியே எடுத்துட்டு அந்த வேலிக்கார அங்கெல்லாம் மொசுக்கே எல்லாம் படர விட்டுருக்குங்க. இதுலேயே அப்படியே ஃபுல்லாக மொசுக்கே படர விட்டு கீழே வந்து வல்லாரை படர விட்டுருக்கு. அங்கே பொண்ணாங்க அணிஞ்சல வல்லாரை, இதில் மொசுக்க ஒரு கொஞ்சம் வீட்டு தோட்டம். இவன் தான் அண்ணி பராமரிப்பாளர், எல்லாத்தையும் உரிமையாளர். ஆனால் ராபு எல்லாம் நல்லா வந்துருக்குது. புடுங்க தொடங்கிங்களா? புடுங்க நீங்கள் இப்போ ஒரு மாதம் ஆகுது. 3 மாதம் கிழங்கு பிடுங்குறேன். இந்த பேக்குக்கு அந்த விளைச்சலுக்கு வரும் விதையை போட்டு வச்சிருக்கு. இல்லை அந்த கிழங்கு விழக்கூடிய மாதிரி இது இருக்கு. நிறைய கொச்சி மட்டும். இதில் நீங்கள் மிளகா கடையில் வாங்கவே தேவையில்லை. அதுக்குள்ளே அங்காலையும் இருக்குது. பார்த்துட்டு அதுக்கே நிறைய இருக்குது. இந்த கொச்சியே காணும். இதெல்லாம் 2-3 கொச்சி போட்டாலே காணும். உரைப்பு இல்லை பாகல் இதெல்லாம் இப்போ பைத்தனெல்லாம் ஓஞ்சிட்டுது. காய்ச்சி ஓஞ்சிட்டுது. இப்படி இங்கே ஒரு நாளைக்கு நான் கடைக்கும் கொடுத்துருக்கோம். வீட்டு தேவைக்கையும் பூர்த்தி செய்யலாம். அப்படி இஞ்சால அப்படியே வந்தால் அப்படியே தோட்டம் தான். தோட்டம் நிறைய பூ கொண்டு கலரில் இருக்குங்க. இது இந்த பட்டிப்பூன்னு சொல்கிறது. நாங்கள் நாவல் இருக்குது வச்சிருக்கு. அது பூக்கையிலேன்னு இதுலேயே ரோஸ் நல்ல வடிவாக இருக்குது. அப்படியே அங்கால மயில் கொண்ட அந்த எக்ஸோரா கலரில் இருக்குது. எக்ஸோரா இதெல்லாம் ஆரஞ்சு கலர் எக்ஸோரா. அது வந்து ரோஸ், அது மஞ்சள். இதெல்லாம் நாங்கள் கூடுதலாக பாவனைக்கு எடுக்கக்கூடிய பூக்கள்லாம். இது வந்து அழகாகவும் இருக்கும். கேட்டடி இந்த வேறைக்க ஒரு அழகாகவும் இருக்குது. முன்மேலையுமே அப்படியே இந்த கொஞ்சம் குரோட்டனும் வச்சிருக்கிறாங்க. இஞ்சால மயில் கொண்டை வந்து உண்மையிலுமே நல்ல ஒரு அழகாக இருக்குது.
ஒரேஞ்சும் மஞ்சளும் வந்து ஜப்பான் ரோசா பாருங்க இது வந்து சரியா ஒரு அழிஞ்சு கொண்டு போயிட்டு இப்போ நிறைய இடங்கள்ல இல்லை. அதை விட எப்படி இதை வந்து இந்த பழைய போத்தில் மாமரத்தில் அப்படியே கட்டி தூக்கி இதுக்குள்ளே வச்சு கிடக்கு. அங்கெல்லாம் மயில் கொண்ட மஞ்சள் ஆரஞ்சு அப்படியே நிற்குது பாருங்க எல்லா கலர்லையும். இதுலேயும் ஜப்பான் ரோஸா அது வேறு நிறம் இது வேறு நிறம். இது வேறு செட்டப் எப்படி இதுக்கு பழைய பைப் ஒன்றில் போதில் தான் வட்டி வச்சுருக்கேன். டிசைனாக வட்டி தாமரை பூ மாதிரி இருக்குது பார்க்க அந்த வட்டின டிசைன் ரெண்டினம் மேல் கொண்டையும் இருக்கு. ஏன்னா இது பாருங்க இது அந்த பூக்கா தான் இது ஒரு குரோட்டன் வகையை சேர்ந்தது தான். மசக்குட்டி மாதிரி இருக்குது எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குது. ரப்பர் மாதிரி இருக்குது பார்க்க உண்மையிலுமே அப்படி இல்லை கையில் பிடிச்சி பார்க்க. அப்பிள் கறி சின்ன ஆளுக்கு ஒட்டி ஆக்கம் செய்து கொடுத்துருக்கா. அங்கெல்லாம் ரோஸா அப்படியே ரோஸா அவ்வளோ மொட்டு வச்சுருக்கேன். நல்லா அழகாக இருக்குது உண்மையிலேயுமே. ஏன்னா அதுதான் இப்படியே இனி நாங்கள் சமையலை தொடங்குவோம். நாங்கள் கறி ரொட்டி செய்ய தொடங்க போகிறோம். அண்ணி தான் இன்றைக்கு ரொட்டிக்கெல்லாம் குழைச்செல்லாம் தர போகிறா. நாங்கள் வந்திருக்கிறபடியா அவள் தான் இன்றைக்கு எங்களுக்கு சாப்பாடு செய்து தரணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் எடுத்துருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் 1 கிலோ உருளைக்கிழங்கு அவிச்சு உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இதை வெட்டி எடுக்க வேணும். அதே மாதிரி ஒரு டின் மீன் எடுத்துருக்கிறேன். அது வந்து அந்த நடு முள் அதுகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். 1/4 கிலோ லீக்ஸ் அளவில் நல்ல சின்ன அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து சின்ன அரிஞ்சு வச்சுருக்குது. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான் 1/4 கிலோ எடுத்துருக்கிறோம். அதையும் நல்ல சின்ன அரிஞ்சு வச்சுருக்கு. மிளகுத்தூள் அதே மாதிரி பெருஞ்சீரகம் தேவையான உப்பு கொஞ்சமாக கடலைத்தூள் கோதுமை மாவு வந்து நல்ல வடிவாக அரித்து பச்சை மாவு தான் 1.5 கிலோ மாவு அளவில் எடுத்துருக்குறோம். இனி வந்து நாங்கள் மாவை குழைக்க தொடங்குவோமே நன்னி. தண்ணி உப்பு தண்ணி விடலாம் தானே. உப்பு தண்ணியை விட்டு குழைப்போம். உப்பு தண்ணியை விடுங்க. நாங்கள் இப்போ ரொட்டிக்கெல்லாம் வளமையான ரொட்டிக்கெல்லாம் செய்ய என்ன செஞ்சிருங்க. அப்போ சாதுவான ஒரு நிகக்கன் சூடு தண்ணிலாம் குழைப்போம். இது வந்து பச்சை தண்ணிலாம் குழைக்க போகிறோம். உப்பு வந்து தேவையான அளவு விட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து உப்பு வடிவாக சேர்த்து விட்டாச்சு. இனி வந்து இது பச்சை தண்ணி விட்டு அளவளவாக தண்ணி விட வேணும். ஏன்னா கிணக்கவும் விடக்கூடாது. இது வந்து நாங்கள் வளமையாக சுடுற ரொட்டியை விட ஒரு கொஞ்சமாக அந்த மாவு வந்து சொப்டாக இருக்கணும். இதாக இருக்க வேணும். ஏன்னா அதுக்கெலாம் நாங்கள் கறி வச்சு தட்டி சுடுறதுக்கு வந்து அந்த தட்டுறதுக்கு இன்னும் இலகுவாக இருக்க வேணும். ரொட்டி ஏன்னா நாங்கள் உள்ளுக்கு சாதாரணமாக சுடுற ரொட்டிக்கு வந்து கறி ஒன்றும் வைக்கிறீங்கள தானே. அப்போ தட்டி சும்மா அப்படி சுடுறது தானே. இதுக்கு வந்து கறி வைக்கிறபடியாக கொஞ்சம் இலக்கமான அளவில் நாங்கள் குழைச்சிக்கொள்ள வேணும் மாவை. பார்த்திங்கன்னா இந்த பருவத்தில் குழைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு குழைப்பேன். சுகமாக இருக்குமே. இது வந்து நல்ல உருண்டையில் வந்து சின்ன உருண்டையெல்லாம் எடுக்கும் வேணும். எண்ணெய் விட்டு நல்ல வடிவாக குழாச்சிட்டோம் நாங்கள். இப்போ வந்து அளவளவான உருண்டையில் ஓரளவானது நாங்கள் மோதகத்துக்கு எந்த அளவுக்கு எடுப்போமோ அந்த அளவுக்கு உருண்டையெல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். அளவான ரொட்டியை வேறுமே இது வந்து தட்டுற ரொட்டி அது மாதிரி பெருசாக இருக்குது. அதோ ஒரு அளவான சின்ன ரொட்டியெல்லாம் இருக்குமே. சரியான பசவோட நடக்குமா உருண்டையாக வச்சுட்டா சுகமங்களுக்கு. மற்ற இது நாங்கள் உருண்டையில் இப்படியே பிடிச்செடுத்து வச்சு போட்டு நாங்கள் கறியை செய்ய எங்களுக்கு கணக்காக இருக்குமே. நாங்கள் வடிவெல்லாம் தட்டி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பெரிய கல் தானே வச்சிருக்கிறபடியா நிறைய ரொட்டியும் சுடலாம் ஒரே டைமில். அன்னி பார்த்திங்கன்னா அளவளவான உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கொண்டுருக்குறோம். நாங்கள் வந்து இப்போ அடுப்பு மூட்டுவோம். பெரிய ஒரு அடுப்பு தான் வச்சுக்கிறீங்க. என்னடா இந்த பெரிய கல்லாம் ரொட்டி சுட போகிறோம். அடுப்புங்களுக்கு இப்படி எரிய தொடங்கிட்டு நாங்கள் அவிச்சு வச்ச கிழங்கை வந்து சின்ன வெட்டி எடுப்போம். இதுக்கு வந்து கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா அவிய விடுவோம். இந்த கறிக்கண்டா கொஞ்சம் நாங்கள் அவிய தன்மை வந்து குறைவாக இருக்கலாம். ஆனால் இந்த கறிக்கு வந்து நாங்கள் இப்போ ரொட்டிக்கு வைக்கிற கறிக்கு வந்து கிழங்கு கொஞ்சம் இந்த கரையிற பருவத்தில் அவிஞ்சிருக்கணும். ஏன்னா நாங்கள் மசிக்குவோம். இந்த மசிக்கிற பருவத்துக்கு அவிஞ்சிருந்தா சரி. இப்படியே நாங்கள் மசிக்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் சின்ன வெட்டுறோம். அப்படி எப்படி இருக்குன்னு வேறு நல்லா அவிஞ்சிருக்கு. சின்னாக்கள் ஒரு விளையாட்டு தான். ஒரு விளையாட்டு இப்படியான நாட்கள் தான் எனக்கு கூடுதலாக அங்கே இங்கே வாரதேண்ணே. அதுதான் பள்ளிக்கூடங்களும் லீவு தானே.
கிழங்கு நாங்கள் அளவளவாக வெட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து பெரிய தொடங்கிட்டு தானே தாச்சா வைப்போமே. இது ரொட்டி தகரத்துக்கு வைக்கக்கூடிய மாதிரி தான் அடுப்பு பெரிய அடுப்பாக வச்சிருக்கு. இப்போ பார்த்தா உருண்டையிலெல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு. இனி வந்து கறியை வேகமாக செய்து போட்டு ரொட்டியை சுட சரி. சட்டி எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து சூடாகிட்டுது. நாங்கள் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்ளுவோம். அதோட பார்த்திங்கன்னா வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் போடுவோம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவோம். அந்த வடிவாக அப்படியே பிரட்டி விடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பதங்க வேணும். பதங்கட்டுக்கு இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் பதங்கிட்டுது. நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற லீக்ஸை சேர்த்துக்கொள்ளுவோம். அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். லீக்ஸும் எங்களுக்கு கொஞ்சம் பதங்க வேணும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வதங்கினாலே காணும் இல்லையா. எங்களை லீக்ஸ் வந்து வதங்கி கொண்டிருக்குது. நாங்கள் அதுக்கடையில் பார்த்திங்கன்னா வட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சாலையை அப்படி மசிச்சு விட்டால் சரிங்க. அப்படி மசிஞ்சிடலாம். சும்மா இருக்கா நாங்கள் அகப்பியால் அப்படியே அமர்த்தவே மசிஞ்சிட்டோம். லீக்ஸ் எங்களுக்கு வதங்கினது காணும். இப்போ நாங்கள் டின் மீனை உடைச்சி போடுவோம். அதை விட நாங்கள் அதில் போட்டு கிண்டவே உடைஞ்சிடும். ஆக பெரிய துண்டுகளை அப்படி கரண்டியால் நாங்கள் அப்படி உடைச்சி போடுவோம். அந்த டின் மீன் போட்டால் அந்த ரொட்டி வந்து நல்ல வாசமாக இருக்கும். இப்படியே நல்ல வடிவாக இதை பிரட்டி விடுவோம். அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட மிளகுத்தூள் வந்து நல்ல அந்த உரைப்புக்காக தான் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம். இது வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரிக்கு போட்டுக்கொள்ளுங்க. அதோட கொஞ்சமாக கடத்தூள் சேர்க்குறோம். இப்படியே முண்டையை நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். கடத்தூளெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு உரைப்பு கூடவா தேவைன்னா கூட போட்டுக்கொள்ளலாம். இதை விட குறைவாக தேவைன்னா நீங்கள் குறைவாகவே போட்டுக்கொள்ளலாம். அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்போம். கிணக்க போடணும் மண்டியில் கொஞ்சம் போட்டால் காணும். அப்படியே நல்லா பிரட்டி விடுவோம். நாங்கள் டின்மீனும் போட்டது தானே, அதனால் கொஞ்சம் அந்த மஞ்சள் தூள் எல்லாம் சேர்க்க வந்து எங்களுக்கு அந்த வெடுக்கு வாசம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து மசிச்சு வச்சிருக்கிறோம் உருளைக்கிழங்க தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து பெரிய அகப்பை தான் நல்லது. இப்போ வந்து நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். இனி வந்து அடுப்பு வந்து தணல்லாம் போகணும், எரியக்கூடாது அடுப்பு. உங்களுக்கு வந்து கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நல்ல வடிவாக கிளந்தாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இனி வந்து இறக்குவோம். நாங்கள் தணலில் இருக்கிறபடியாக புகைக்குது. என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறியும் நாங்கள் செய்து எடுத்துட்டோம். அதே சமயத்தில் உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டோம். இனி வந்து ரொட்டி வந்து சுட போகிறோம். அதுக்கு முதல் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த மாவு உருண்டை ஒவ்வொன்றையும் எடுத்து மோதக எப்படி நாங்கள் பிடிப்போமோ அதே மாதிரி உருண்டையை இந்த வட்டமாக பிடிச்சி கொள்ள போகிறோம். இப்போ பாருங்க, மோதகம் எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி பிடிச்சா சரி. அன்னி பிடிச்சிட்டா மோதகத்துக்கு உள்ளிடு எப்படி வைப்போமோ அதே மாதிரி இந்த கறியை இதுக்கு வைக்க போகிறோம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பலகாரச்சூட்டுக்கு செய்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சாப்பாடுட்டாங்க. அளவாக வைக்கணும் கறியாக கூட வைக்கக்கூடாது. அப்போ இந்த ரொட்டி நாங்கள் தட்டேக்க வந்து வந்துடுங்க கறி. ஏன்னா இது மேல் அந்த மோதகம் மாதிரி அப்படியே பிடிச்சி கொண்டா சரி. விட்டுட்டா இப்போ நாங்கள் வந்து கறி வந்து சுற்றி இப்போ உருண்டையாக வச்சுருக்கிறத வந்து தட்டி எடுக்க போகிறோம். ரொட்டி எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்ட போகிறோம். இந்த தட்டுற தட்டுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கொள்ளுவோம். இனி உருட்டி வச்சுருக்கிற ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து தட்ட போகிறோம்.
ஒரு ஆள் தட்டை, ஒரு ஆள் உருண்டைக்கு கறி வைக்க, இன்னொரு ஆள் சுட்டெடுக்க போய் நம்ம அம்மா இன்றைக்கு சுட்டெடுக்க போகிறேன். எப்படி இருக்கான்னு பேர் இஞ்சால பக்கம் எப்படி இருக்கான்னு இந்த பக்கம் கறி வச்சதுலே தெரியாது. ஓ இதில் எதுக்காக எந்த பக்கத்துக்கு கறி வச்சிருக்கிறாங்களே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தட்டியாச்சு. தட்டின ரொட்டி எல்லாத்தையும் நாங்கள் சுட்டெடுக்க அப்புறம் பெரிய தகரமனோடைய நிறைய ரொட்டி போடலாம். இப்போ பார்த்தா ஒரு பக்கம் அவஞ்சிருக்குன்னு நாங்கள் பிரட்டி விடுவோம். ஆனால் இடைக்கடை பார்த்து பிரட்ட வேணும். ஒரே பக்கம் இருந்தால் கறியிடும். அம்மா வந்து கையாலேயே பிரட்டி கொள்கிறோம். இது கொஞ்சம் அவிய எடுத்துக்குமோ. அப்படியே எல்லா ரொட்டியையும் பிரட்டி விட்டா மாறி மாதிரி பிரட்டி விட்டா தான் நாங்கள பக்கம் அவியுமே. இந்த தொந்தமண்டு சத்தம் இருக்குது ரொட்டி பிரெட். ஆனால் உள்ளே கறியெல்லாம் நல்ல இந்த நாங்கள் கறி தானே, அப்போ மேலையும் கிளையும் அவிஞ்சாலே சரி எங்களுக்கு பொங்கி கொண்டு. ஆனால் எங்களுக்கு சுடுவாட்டுட்டு ஓரளவுக்கு. ஏன்னா இந்த நெருப்பு வந்து அளவான நெருப்பாக இருக்க வேணும். ஆக கூடண்டாலும் இருக்கும். இப்போ பார்த்தா ரொட்டி வந்து 2 பக்கமும் நல்லா சுடுபட்டுட்டுது. இறக்குவோம் வேண்டா. ஓ என்ன சும்மா தட்டி விடுங்க அப்படியா. அப்படி இருக்கல சுட்டெடுத்தாச்சு. இனி அடுத்த ரொட்டியிலையும் அப்படியே போடுவோம். என்ன ஓ அப்படியே நாங்கள் எல்லா ரொட்டியையும் சுட்டெடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கறி ரொட்டி சுட்டு எடுத்துட்டோம். இதோட ஒரு பிளேட்டியும் சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். என்ன ஓ இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ ரொட்டியும் சுட்டு பிளேண்டியும் ஊற்றி கொண்டு வந்தாச்சேண்ணே. ரொட்டியை பார்க்கவே ஆசையாக கிடக்கு. உண்மையிலுமே நாங்கள் இப்போ ஒரு ரொட்டியை பிச்சு காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குண்டு. இங்கே கறி எல்லாம் எப்படி இருக்குண்டு சாப்பிடுவோம். என்ன என்னன்னு சொல்கிறது அந்த மாதிரின்னு சொல்லல, அதையும் தாண்டி அந்த மாதிரின்றது எல்லாரையும் அந்த மாதிரிலாம் இது அதையும் தாண்டி நல்ல இதுக்கெல்லாம் எண்ணெய் கணக்க பாவிக்கல தானே. என்ன எல்லாரும் சாப்பிடலாம். சுட சுட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதோட பிளேண்டியோட இஞ்சி பிளேண்டியும் இருந்தா இதான் கொண்டு போகணும். இந்த குளங்கள் கலங்கி பாயிற நேரம் அப்படியான இடத்துக்கு அப்படியே நல்ல உரைப்பு எல்லாம் நல்லா இருக்கும். அளவாக இருக்கு. எல்லாம் அழகாக இருக்கு. அப்படி இருக்கு எங்கட சாப்பாடு. இன்றைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க நீங்கள் சொல்ல வேணும். இன்றைக்கு நிறைய ஆக்கள் புது ஆக்கள். டேஸ்ட் நல்லா இருக்கு. அதான் கதைக்கலாமல் இருக்குது. கதைச்சா அங்கே ரொட்டி முடிஞ்சிடும் போல கிடக்கு. ரொட்டிக்கே கதைக்கலாமல் இருக்குன்னா நாங்கள் எல்லாம் இறைச்சி கறி வச்சு தந்தால் இப்படி இருக்கும். இறைச்சி கறி வளமையாக இறைச்சி கறி சாப்பிட்றோம். இது நல்ல வித்தியாசமாக இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. உண்மையிலே நாங்கள் அந்த உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க கறி அப்படியே பூசுப்பட்ட மாதிரி இருக்கு. என்ன அண்ணி எப்படி இருக்கு? நல்ல ஒரு நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. அப்படி இருக்குது. எல்லாம் அளவான உள்ளெல்லாம் கறியெல்லாம் சமா இதுக்கு இன்னும் ஒன்று சாப்பிட்டா தான் சரி. காணாது. 2 ரொட்டி காணும். 2 ரொட்டியும் சாப்பிட்டு ஒரு பிளேண்டியும் குடிச்சா சாப்பாடு காணும். உண்மையிலுமே 2 ரொட்டி கூட தான். 2 ரொட்டி கூடிட்டு. ஆனால் நாங்கள் இப்படி டேஸ்ட்டாக இருந்தால் இன்னொரு 5 ரொட்டியை கூட சாப்பிடலாம். அன்னி சொன்னால் சரியான அளவு தான் சொல்லிட்டு ஆகமெண்டு. என்ன உண்மையிலுமே என்ன இப்படி டேஸ்ட்டாக இருந்தா அதான் 2 ரொட்டி சாப்பிட்றதுல 5 ரொட்டியும் சாப்பிடுவோம். சரியா சுடுவது. சுட சுட சாப்பிட இன்னும் நல்லா இருக்கு. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்வோம். ஒரு அருமையான ஒரு சாப்பாடு எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்றோம். கன நாளைக்கு அப்புறம் இந்த அண்ணாவிட்ட வந்தேன். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். நன்றி, வணக்கம்.